வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம தூதுவளை துவையல் வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு பறித்து வச்சுருக்கேன், வீட்டில் இருந்ததே தான். இந்த லீஃப்லேயும் பார்த்திங்கன்னா இதில் சின்ன சின்ன முள் இருக்கும். நம்ம அரைக்கும்போது அந்த சின்ன சின்ன முள் அரைப்படாமல் இருக்கலாம். அதனால் இந்த முள்ளையும் வந்து இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். முன்பக்கம் பின்னாடி ரெண்டு சைடுமே இருக்குங்க, பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போது அது பெருசாக தெரியாது, கை வச்சு பாருங்கள், அப்போ தான் தெரியும். இதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயுமே நல்லா நம்ம முள்ளெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. ரொம்ப லைட்டான முள்ளாக தான் இருக்கும், நீங்கள் பயப்பட வேண்டாதுக்காக. இப்போ வந்து இதை நம்ம தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இது செய்யறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க, இந்த தோல் எடுக்காததான். இதுதான் வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் அந்த வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 2 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, வரமிளகா 4 எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ஏன்னா தூதுவளை பார்த்திங்கன்னா சாப்பிட கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் காரமாக இருந்ததுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம கழுவி வச்சுருக்கிற தூதுவளை இலையை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 இலை புதினா இலை சேர்க்க போகிறேன், மணத்துக்காக தான். சும்மா மணத்துக்காக 4-5 இலை சேர்த்துக்கோங்க போதும். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், அதையும் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சளி இருமலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தூதுவளையில் ரசம் வைப்போம். இந்த மாதிரி துவையலாகவும் அரைச்சி இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி துவையலை குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். சளி சேராது, நெஞ்சில் கவம் கட்டாது. நல்லா வணக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு துண்டு சின்ன சைஸில் புளி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு சூடு ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். துவையல் அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து இதில் நம்ம தாளித்து அதில் கொட்டிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு,
ஒரே ஒரு வரமிளகா, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ தாளிச்சதை இந்த துவையலில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, தூதுவளை துவையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் தூதுவளை துவையலை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.